Hello guys, welcome back to another video. So இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து Sunday 9th of February which is 10 PM. இந்த வீடியோ நீங்க உங்களுக்கு நாளைக்கு பார்ப்பீங்க, like which is nothing but Monday 10th of February நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன ப்ரோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூஸஸ் எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக். நியூஸ் எப்படி ப்ரோ எனக்கு தெரிஞ்சுக்கிறது? டெக்னிக்கல்ஸ் ஈஸி, பட் when it coming to newsனா that's a whole different level. நியூஸஸ்ல நிறைய நியூஸஸ் இருக்கு. அதுல மேஜரான நியூஸஸ் மட்டும் உனக்கு தெரிஞ்சுனா போதும், யூ கேன் ஈஸிலி நேவிகேட், which is nothing but சில மேஜர் நியூஸஸ் இருக்கு. For example, NFP, which is nothing but non-farm payroll. Again, CPI, aka Consumer Price Index. And what is next? PPI. இதுக்கு ஏதோ ஒன்று வருமே, PPIக்கு ஃபுல் ஃபார்ம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல கைஸ். நான் அது அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பார்த்து போடுறேன். PPI and what is next? FOMC. What is next? Fed interest. What is next? ISM, manufacturing. Next, what is next? Next உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான நியூஸஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இது மட்டும் தெரிஞ்சா போதுமா ப்ரோ? இவ்வளவுதான் நியூஸஸ் இருக்கா ப்ரோனா? நோ, தேர் இஸ் மோர் நியூஸஸ். பட் அதுல ஃபோக்கஸ் பண்றதுக்கு யூ நீட் டு ஃபோக்கஸ் தீஸ் திங்ஸ். இப்போ ஒண்ணா பார்க்கலாம். இப்ப அதை ஒண்ணுன்னா பார்க்கலாம். இப்ப நான் ஃபார்ம் பேரோல் எவ்ரி மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரதுக்கு பேரு நான் ஃபார்ம் பேரோல். சிபிஐ எவ்ரி மந்த் செகண்ட் வீக் வரதுக்கு பேரு சிபிஐ. சேம் பிபிஐ எவ்ரி மந்த் செகண்ட் வீக் வந்துடும். எஃப்ஓஎம்சி ஃபெட் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்றாங்களா, இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோல்ட் பண்றாங்களா, இல்ல இன்க்ரீஸ் பண்றாங்களா, அதை பொறுத்து வரும். ஸோ இப்போ ஒண்ணா பார்க்கலாமா? இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்எஃபினா என்ன ப்ரோ அப்படின்னா, என்எஃபி நான் சொன்ன மாதிரி நான் ஃபார்ம் பேரோல். ஓகே, இப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, அந்த நாட்டுல இது வந்து மாசம் நான் சொன்ன மாதிரி வர நியூஸ், விச் இஸ் ட்ரேடர்ஸ் மத்தியில் இந்த நியூஸுக்கு ஒரு தனி மதிப்பு. நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆனால்தான் இவன் மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவான். இவன் என்ன ப்ரோ சொல்ல வரான் அப்படின்னா, ஒரு நாட்டுல அக்ரிகல்ச்சரை தவிர்த்து இந்த சென்ஸ் அக்ரிகல்ச்சரை கணக்கெடுக்காம எத்தனை பேருக்கு வேலை இருக்கு, நான் ஃபார்ம் பேரோல் அதுதான் குறிக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வர முடியாதா? ஒரே நிமிஷம் கைஸ். காப்பி இங்க எனக்கு பேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அடிக்கடி சாட் ஜிபிடி யூஸ் பண்ண கத்துக்கோங்க கைஸ். இங்க தெரியுதா? வாட் இஸ் நான் ஃபார்ம் பேரோல்? மந்த்லி ரிப்போர்ட் ஷோயிங் த நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ஆடட் ஆர் லாஸ்ட் இன் த யூஎஸ் எக்ஸ்க்ளூடிங் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இஸ் நத்திங் பட் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரை கன்சிடர் பண்ணாம எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் வேலை கிடைக்காம இருந்திருக்கு. லைக் அவங்க வேலையை வந்து ஜாப்ல இருந்து அவங்க தூக்கிட்டாங்க. வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, புதுசா எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலையின்மை எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்றத குறிக்கிறதா இந்த நான் ஃபார்ம் பேரோல்.
இது மாசத்துக்கு ஒரு தடவை வரும். ஒரே ஒரு தடவை தான் வரும். மாசத்தோட வாரம் வெள்ளிக்கிழமை வந்துரும். இப்ப இது எதுக்கு ப்ரோ எனக்கு தெரியணும் அப்படின்னா, இவன் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டோட எக்கானமி க்ரோ ஆகுதுன்னா அப்ப அந்த நாட்டுல இருக்க மக்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும். இப்ப 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 உங்களுக்கு இப்ப நான் இதுக்கப்புறம் சொல்ல வர்றது உங்களுக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் புரியும் பாருங்களேன். ஏன் மாசத்தோட நாள் இவன் வரான்? எதுக்கு ப்ரோ மாசத்தோட 2வது வாரம் வராம வாரமே ஏன் ப்ரோ இவன் வரானா? இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்ல எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. இப்ப முதல்ல ஒரு நாட்டோட எக்கனாமி க்ரோ ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணும்? நான் சொன்ன மாதிரி அந்த நாட்டுல எத்தனை பேருக்கு வேலை இருக்கு, வேலை இல்லைன்றது உங்களுக்கு தெரியணும். நிறைய வேலை இருந்ததுன்னா அந்த நாட்டோட எக்கனாமி க்ரோ ஆகுதுன்னு கிடையாது அர்த்தம். நிறைய பேருக்கு வேலை கிடைச்சதுன்னா. இல்ல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, இருக்கிறவங்களே வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த எக்கனாமி க்ரோ ஆகல. இட்ஸ் கோயிங் பேக்வர்ட்ஸ். எக்கனாமி லைட்டா அடி வாங்குது. இது எப்படி ப்ரோ ஒருத்தனுக்கு வேலையை வச்சு எப்படி ப்ரோ ஒரு நாட்டோட எக்கனாமி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு வீக்கா இருக்கு நீங்க சொல்ல முடியுது அப்படின்னா, இப்பதான் பேசிக்கான ஒரு கோர் பிரின்சிபல் வரும். இப்ப உனக்கு வேலை கிடைச்சதுன்னா நீ என்ன பண்ணுவ? சம்பளத்தை வச்சு இப்போ உனக்கு வேலை கிடைச்சிச்சு, ஓகேவா? யூஆர் சேலரிட் பர்சன். உனக்கு சேலரி வருது. சேலரி வந்தோடனே என்ன ப்ரோ பண்ணுவ? மாசம் மாசம் உனக்கு இஎம்ஐஸ் போகும், வேற ஹவுஸ் ரெண்ட், வேற உனக்கும் சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் 2 விட்டுரு. இந்த 3வதா எக்ஸ்பென்ஸ் ஒண்ணு இருக்கு பத்தியா? அதுதான் மேட்ரு. இதுதான் ஒரு நாட்டோட எக்கானமியை குறிக்கும். எக்ஸ்பென்சஸ்னா நீ செலவு பண்ற காசு. இப்போ உனக்கு வேலை நல்லா இருக்கு, உனக்கு சம்பளம் அதிகமா வந்ததுன்னா நீ அதிகமா செலவு பண்ணுவ. கரெக்டா? அப்ப அதிகமா செலவு பண்ண அது என்ன ஆகும்? இன் ரிட்டர்ன் நீ ஒரு கம்பெனில இருந்து வாங்குற காசு இன்னொரு இடத்துல குடுக்குற, செலவு பண்ணிடுற அந்த காசை. அது உன்கிட்ட இல்ல, அது போயிடுது. அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த காசு எங்க போகுது? ஆட்டோமேட்டிக்கா ஒரு எக்கனாமிய க்ரோ பண்ண வைக்கும். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை க்ரோ பண்ண வைக்குது அந்த காசு. எப்படி? நீ ஏதோ ஒரு பொருள் வாங்குற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாட்டான்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்ப நான் சம்பளம் வாங்குறேன், நான் டாடா சால்ட் வாங்குறேன். அந்த சால்ட்டோட கம்பெனி யாரு? சால்ட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி யாரு? டாடா. அப்ப நான் அவரோட ப்ராடக்டை நான் வாங்குறேன். இப்ப இந்தியாவுக்கு அந்த கம்பெனியோட ரெவென்யூ மூலமா இந்தியான்றது க்ரோ ஆகுமா? வெளிநாட்டுல இருந்து இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து உள்ள வருவாங்களா? ஓகே, இந்த நாடு க்ரோ ஆகுது. ஏன்னா அந்த டாட்டான்ற கம்பெனி டாக்ஸ் கட்டும். நீயும் ஒரு வகையில டாக்ஸ் கட்டுவ நாட்டுக்கு. உனக்கு சம்பளம் வந்தாதானே நீ டாக்ஸ் கட்டுவ. உனக்கு வேலைன்னு ஒண்ணு இருந்தாதானே நீ அங்க டாக்ஸ்ன்ற, உனக்கு வேலைன்னு ஒண்ணு இருந்தாதான் உனக்கு காசு வரும். காசுன்னு ஒண்ணு வந்தாதான் நீ அதை செலவு பண்ணுவ. செலவு பண்ணாதான் உனக்கு நீ எக்கனாமிக்கு நீ கான்ட்ரிபியூட் பண்ற, அந்த கண்ட்ரிக்கு நீ கான்ட்ரிபியூட் பண்ற. அப்ப நீ கான்ட்ரிபியூட் பண்ற காசுனாலதான் அந்த கண்ட்ரி எக்கனாமி க்ரோ ஆகுது. அப்ப வெளியூர்ல இருந்து பாக்குற மக்களுக்கு நம்ம நாடு ஓகேப்பா, இந்தியா நல்லா க்ரோ ஆகுது, நம்ம இந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க உள்ள வருவாங்க. அது மூலமாவும் நம்ம நாடுன்றது இந்தியான்றது க்ரோ ஆகும். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப இதுதான் நான் ஃபார்ம் பேரோல். இப்ப உனக்கு இங்கேயே போட்டிருக்கா. இப்ப நான் ஃபார்ம் பேரோல் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, லைக் வேலை இருக்கிற நம்பர் அந்த அவங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லைக் நீ ஃபோரெக்ஸ் ஃபேக்டரியில போய் பார்த்தோன்னா ஃபோர்காஸ்ட், ஆக்சுவல் அப்படின்னு 2 இருக்கும். அதுல அவங்க எதிர்பார்க்கிற நம்பரை விட அதிகமா வந்தா அது யூஎஸ்க்கு பாசிட்டிவ். அவங்க ஆவரேஜா வச்சிருப்பாங்க. பட் ஆனா அதை தாண்டி ஒரிஜினலா ஒரு நம்பர் வந்ததுன்னா அது யூஎஸ்க்கு பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டுல நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எக்கனாமிக்கு நல்லது தானே. புதுசா வேலை கிடைக்கும், சம்பளம் வரும், நீ செலவு பண்ணுவ, அதனால கண்ட்ரி க்ரோ ஆகும். இதே ப்ராசஸ் அப்படியே ரின்ஸ் அண்ட் ரிப்பீட்டா போய்கிட்டே இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? ஓகே. அப்ப யூஎஸ்க்கு அது பாசிட்டிவா வந்ததுன்னா யூஎஸ்டி ஸ்லாஷ் 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 இருக்கிற எல்லா பேரும் மேல போகும். ஸ்லாஷ் 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 யூஎஸ்டின்னு இருக்க பேரெல்லாம் கீழே வரும். இது கமோடிட்டிக்கு இந்த லாஜிக் ஒர்க் ஆகாது. கமோடிட்டி இந்த சென்ஸ் நான் சொல்ல வர்றது கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அதெல்லாம் அது கமோடிட்டி. அது டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேயிங் கிரவுண்ட். நான் சொல்றது கரன்சி மார்க்கெட்ஸ்க்கு. இங்கே தெளிவா போட்டிருக்கானா? ஹையர் என்எஃப்பி யூஎஸ்டி ஸ்ட்ரென்தன், யூரோ யூஎஸ்டி ஃபால்ஸ். வீக்கர் என்எஃப்பி யூஎஸ்டி வீக்கன்ஸ், யூரோ யூஎஸ்டி ரைஸ். இங்க போட்டிருக்கா ஸ்ட்ராங் ஜாப். இங்க என்ன போட்டிருக்கான்? ஸ்ட்ராங், ஐயோ தெரியாதா? ஸ்ட்ராங் ஜாப்ஸ் க்ரோஸ் சிக்னல்ஸ் ஹெல்த்தி எக்கானமி. நான் சொன்ன மாதிரி அதிகமான வேலை இருக்கிற நாடா நம்ம நாடு இருந்ததுன்னா அந்த நாடு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கு.
இந்த நாடு வல்லரசு ஆயிட்டு இருக்கு. உனக்கு புரியுற பாஷையில சொல்லணும், நம்ம நாடு வல்லரசு ஆயிட்டு இருக்கு, க்ரோ ஆகுது. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இருக்கு நம்ம நாட்டுல. அது நம்ம நாட்டுல இப்ப இல்ல, பட் ஐ அம் ஜஸ்ட் கிவிங் யூ an எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? இதுதான் நான் ஃபார்ம் பேரும். இப்ப அடுத்து வரக்கூடிய நியூஸஸ் பார்ப்போம். அடுத்து வரதை நான் என்ன சொன்னேன்? சிபிஐ, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்படின்னா சிபிஐனா என்ன ப்ரோ அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பத்தியா, இப்ப வந்து டாட்ஸை கனெக்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்எஃப்பி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்எஃப்பி வருது. என்எஃப்பினா என்ன குறிக்குது? நான் சொன்ன மாதிரி அந்த நாட்டுல எத்தனை பேருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையில இருந்து போயிருக்காங்கன்றது குறிக்குது. இப்ப நல்லா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சதுன்னா நிறைய பேருக்கு சம்பளம் வரும். சம்பளம் வந்தா இஎம்ஐ போகும், ஹவுஸ் ரெண்ட் போகும், லாஸ்டா எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுவியா? அந்த செலவு பண்றதுக்கு பேர் தான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்படியே இங்க பாரு, ஒரு பொருளை நீ வாங்க ஆரம்பிப்ப, ஏகேஏ நீ செலவு பண்ண ஆரம்பிப்ப. உனக்கு வேலை இருந்தா தானே நீ உனக்கு சம்பளம் வரும், சம்பளம் வந்தா தானே நீ செலவு பண்ணுவ. அப்ப செலவு பண்றது மூலமா நான் சொன்னேன் பத்தியா, இப்ப நான் டாடா சால்ட் வாங்குறேன்னா அது அந்த டாடா கம்பெனிக்கு ஒரு லாபம், அந்த கம்பெனி அது லாபமா ஆக்குது, கம்பெனிக்கு அது லாபம். என்னோட காசு, நான் ஒரு காசை ஒரு இடத்துல கொடுக்குறேன்னா, ஒரு பொருளை வாங்குறேனோ, ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ வாங்குறேன்னா, அது அந்த பர்டிகுலர் பொருளோட பொருள் தயாரிக்கிற கம்பெனிக்கோ இந்த சர்வீஸ் கொடுக்குற கம்பெனிக்கோ அது லாபம். இவென்ச்சுவலி அது எங்க போவோம்? அட் எண்ட் ஆஃப் தி டே அது டைவர்சிஃபை ஆகி ஒரு இடத்துல போய் கலக்கிற இடம், அதுதான் நம்மளோட கண்ட்ரியோட கவர்னன்ஸ். அப்ப உனக்கு சம்பளம் வந்தா நீ செலவு பண்ணுவ, செலவு பண்ணா அது அந்த கண்ட்ரிக்கு பூஸ்ட் ஆகும், எக்கனாமி க்ரோ ஆகும். என்ன போட்டிருக்கான்? ஹையர் சிபிஐ யூஎஸ்டி ஸ்ட்ரென்தன்ஸ், விச் மீன்ஸ் சிபிஐயோட டேட்டா அதிகமா இருந்ததுன்னா, எக்ஸ்பெக்ட் பண்றதை விட எப்பிஎம் மாதிரி, அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட உனக்கு சிபிஐ அதிகமா இருந்ததுன்னா அப்ப அந்த நாட்டுல நிறைய பேர் செலவு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் செலவு பண்றாங்கன்னா அந்த எக்கானமி க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதே இது அந்த சிபிஐ வீக்கா இருக்கு, இல்ல நிறைய பேர் செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த நாடு என்ன குறிக்க வருது? வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்எஃப்பி பாசிட்டிவா வருது, அப்ப ஆட்டோமேட்டிக்கலி உன்னோட தாட் எப்படி இருக்கணும்? ஓகேப்பா, என்எஃப்பி அதிகமா வந்ததுன்னா அப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அப்ப வேலை கிடைச்சா உனக்கு சப்கான்சியஸா என்ன தோணும்? நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ ஓரளவுக்கு உனக்கு எஸ்டிமேஷன் தெரிஞ்சிச்சு, அடுத்த சிபிஐ வந்து பாசிட்டிவா வரப்போதா நெகட்டிவ் வரப்போதா. நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க, காசு செலவு பண்ணுவாங்க, அப்ப செலவு பண்ணா சிபிஐ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் இருக்கா? லைக் இப்ப மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல இருக்கானா செல் ட்ரெண்ட்ல இருக்கானா, யூரோ யூஎஸ்டி டிக்ஸி பை ட்ரெண்ட்ல இருக்கானா செல் ட்ரெண்ட்ல இருக்கானா, அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு அது கூட இந்த நியூஸோட டேட்டாவை ஆட் பண்ணிக்கும், கோரிலேட் பண்ணிக்கும். இப்படிதான் நான் நியூஸை ட்ரேட் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இப்ப கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா நீ ஒரு பொருளை வாங்குற, அதுக்கு நீ காசு கொடுத்து வாங்குற, அந்த காசு நீ நல்லா நிறைய உனக்கு வேலை நல்லா இருந்தது, உனக்கு வேலை கிடைச்சதுன்னா நீ செலவு பண்ண போற. அப்ப இப்ப புரியுதா அந்த சீக்வன்ஸ் நான் சொன்னது? மாசத்தோட முதல் வாரம் வர்றது என்எஃப்பி, மாசத்தோட 2வது வாரம் வரவன் சிபிஐ, அந்த சிபிஐக்கு அடுத்து வரக்கூடியவன் பிபிஐ. இப்ப பிபிஐ பத்தி பார்ப்போம். இப்ப இது ரெண்டும் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? இப்ப இந்த போட்டோ டெலிட் பண்ணிடுறேன். இப்ப அடுத்த போட்டோ எடுத்துட்டு வரேன். PPI is nothing but product price index. See, producer price index. இப்ப சிபிஐனா கன்சியூமர், நீ தான் கன்சியூமர், நீ தான் ஒரு பொருளை வாங்க போற. உனக்கு சம்பளம் இருந்தாதான், உன் கையில காசு இருந்தா நீ ஒரு பொருளை வாங்குவ. இப்ப பிபிஐனா யாருன்னா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். அந்த ப்ராடக்டை, நீ வாங்கக்கூடிய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றான் பத்தியா, தயாரிக்கிறான் பத்தியா, அதுதான் இவன். அதேதான், நீ அதிகமா நீ நல்ல வேலை, உனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா, நிறைய சம்பளம் வருதுன்னா நீ காசு செலவு பண்ணுவ. அந்த காசு செலவு பண்றனா ஒரு பொருளை நீ வாங்கணும். அப்ப நீ அதிகமா செலவு பண்ணாதான் அந்த கம்பெனி அந்த பொருளை தயாரிக்க ஆரம்பிக்கும் அதிகமா. புரியுதா? அப்ப சேம் அதேதான். என்எஃப்பி பாசிட்டிவா இருக்கு, சிபிஐ பாசிட்டிவா இருக்குன்னா பிபிஐயும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா நீ ஒரு பொருளை வாங்குறனா அதை ஹையர் மார்ஜின்ல தயாரிச்சாதானே உனக்கு அந்த பொருளை நீ வாங்குவ. லைக்
அந்த இடத்துல சப்ளைன்றது உனக்கு நிறைய இருந்தாதான் நீ வாங்குவ. கரெக்டா? அந்த ப்ராடக்ட் வந்து சப்ளைல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப டாடா சால்ட்னா அது சப்ளை விட்டு போகாது, ரொட்டேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும் அந்த டாடா சால்ட். ஏன் நிறைய பேர் அதை வாங்குறாங்க. அப்ப நிறைய பேர் வாங்குறாங்கன்னா அது மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்றது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த டாடா சால்ட்டை. அப்ப இவென்ச்சுவலி அதுவும் என்ன குறிக்குது? வேலைக்கு போற, சம்பளம் வாங்குற, செலவு பண்ற, அந்த காசு யாருக்கு போகுது? இந்த கம்பெனியை இந்த கம்பெனியை ரன் பண்ற ஆளுக்கு போகுது. அந்த காசு அவனுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் விட்டுக்கிட்டே இருப்பான், புதுசு 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 புதுசா. அப்ப இவென்ச்சுவலி அதுல ஒரு டாக்ஸ், இதுல ஒரு டாக்ஸ், அப்படி இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த எக்கானமிக்கு தான் அது போய் சேரும். இவென்ச்சுவலி பேக் போனா அந்த நாட்டோட எக்கானமி தான் அது குறிக்கும். இங்க என்ன போட்டிருக்கான்? யூஎஸ்டி ஸ்ட்ரென்தன்ஸ் ஹையர் பிபிஐ. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற, நான் சொல்றேன் அதேதான், ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட் 2 இருக்கும் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட இது அதிகமா வந்ததுன்னா அந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்? நல்லா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, நிறைய பேர் செலவு பண்றாங்க, செலவு பண்றதுனால நிறைய பொருள் புதுசா அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுது. அவங்க லைக் என்ன ப்ராடக்ட் வாங்கினாங்களோ அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுது. கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ற மூலம் அந்த அதுல ஒரு டாக்ஸ், இதுல ஒரு டாக்ஸ், மூலமா ஆக மொத்தம் அந்த எக்கனாமி க்ரோ ஆகுது. அப்போ அந்த எக்கனாமி வந்து இன்வெஸ்டர்ஸ் கண்ணுல அந்த நாடு வந்து அட்ராக்டிவா தெரியும். ஓகேப்பா, இந்த நாட்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? அந்த நாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த நாட்டுல நிறைய பேருக்கு வேலை இருக்கு, நிறைய மக்கள் நிறைய பொருள் வாங்குறாங்க, நிறைய பொருள் வாங்குறதுனால நிறைய கம்பெனிஸ் பொருளை தயாரிக்குது. சோ அப்ப நம்ம ஒரு கம்பெனி மேலேயோ இல்ல ஒரு பொருள் மேலேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் நினைப்பாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். புரியுதா? ஹையர் பிபிஐ யூஎஸ்டி ஸ்ட்ரென்தன்ஸ், லோவர் பிபிஐ யூஎஸ்டி வீக்கன்ஸ். புரிஞ்சுதா? இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா உங்களுக்கு ரஃப் அண்ட் டஃபா? இப்போதைக்கு நான் 3 நியூஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், விச் இஸ் என்எஃப்பி, பிபிஐ, சிபிஐ. இது எல்லாமே ஒரு கோர்வையா வர நியூஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, நத்திங் இஸ் ரேண்டம் இன் மார்க்கெட், எவ்ரி திங் இஸ் அ கனெக்டட். அந்த நாட்டோட என்எஃப்பி, அடுத்து அந்த நாட்டோட சிபிஐ, அடுத்து அந்த நாட்டோட பிபிஐ, அடுத்து இன்னும் ஐஎஸ்எம் இருக்கு, அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அடுத்தது எஃப்ஓஎம்சி இருக்கு, அடுத்தது ஃபெட் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 நியூஸஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் நியூஸஸ். இப்ப இதை எப்படி ப்ரோ நாங்க நேவிகேட் பண்றது அப்படின்னா, இது மாசம் மாசம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எல்லா மாசமும் ஒரே நியூஸ் இருக்க. பட் ஆனா இது எல்லாமே ஆஸ் ஐ செட் அல்காரிதமிக்கலி டெலிவரி ஆகக்கூடிய டேட்டாஸ் இதெல்லாம். அப்ப இது எப்படி ப்ரோ இந்த மாசத்தோட ரிசல்ட் இது இப்படி இம்பாக்ட் பண்ணுமா ப்ரோனா? உனக்கு வந்த உடனே அதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல ரியாலிட்டியா இருக்காது. நீ யோசிப்ப, என்ன ப்ரோ நீங்க சொன்னீங்களே ப்ரோ என்எஃப்பி வந்து நல்லா பாசிட்டிவா வந்திருக்கு ப்ரோ, நான் சிபிஐக்கு பை அடிச்சேன் ப்ரோ, ஏன் ப்ரோ எனக்கு சிபிஐக்கு செல் ஆனா? அப்படி வேலை செய்யாது கண்ணா. அப்படி வேலை செஞ்சா எல்லாரும் கிராக் பண்ணிடுவாங்கல்ல. இதுக்குள்ள இன்னும் நிறைய இன்டெப்தா இருக்கு, அதை இப்ப என்னால இந்த வீடியோல கன்வே பண்ண முடியாது. பட் தேட ஆரம்பி. இப்ப நான் உனக்கு ஒரு ரோட் மேப் கொடுத்துட்டேன்னா அந்த ரோட் மேப்பை தேட ஆரம்பி. ஓகேவா? தேடி படி. ஏஐன்னு ஒண்ணு இருக்குல்ல, சாட் ஜிபிடின்னு ஒண்ணு இருக்குல்ல, போய் கேளு. நானும் அதுகிட்டதான் கேட்டு கத்துக்கிறேன். எனக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் சாட் ஜிபிடி தான் சொல்லி கொடுத்தது. அந்த மாதிரி அதை போட்டு சாவடி, அதை சாவடி. உட்காந்து சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, படம் பார்த்துக்கிட்டு, ஊர் சுத்திக்கிட்டு அப்படி இருக்காத. நீ பண்றது ட்ரேடிங். அந்த ஒரு ஸ்கில்லுக்கான மரியாதையை கொடு, கத்துக்கோ, ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி கத்துக்கோ. ஏன் நான் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி கத்துக்கும் தலைப்பாடா அடிச்சுக்கிறேன்னா, இப்ப அடுத்து வர 4 வருஷம்ன்றது வர பிரசாதம். இது ட்ரம்போட பீரியட். அது வந்து உனக்கு இப்ப ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. அவர் திடீர்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்றதுன்னா அது எனக்கே கடுப்பாதான் ஆகுது. பட் ஆன் லாங்கர் ரன் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது இட்ஸ் லைக் அ கோல்டன் பீரியட். லைக் தங்க முட்டுற வாத்து இந்த 4 வருஷம்ன்றது. ட்ரம்ப்பை பத்தி உங்களுக்கு தெரியும்னா நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும். அவர் என்ன மாதிரியான ஆளுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, லைக் என்ன மாதிரியான ஆள்னா, ஐயோ நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. அது யூஎஸ்ல 2 வார்த்தை இருக்கு, டெமோக்ராட்டிக், கேபிட்டலிஸ்ட், அது மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு யூஎஸ்ல. அதுல எந்த மாதிரி ஆளுன்றது அவரை நீ கண்டுபிடிச்சிட்டனா உனக்கு இந்த மார்க்கெட்டை எப்படி பிளே பண்ணணும்ன்றது தெரியும். ஏன்னா அவரோட ஒரு ட்வீட்டுக்கும் ஒரு பவர் இருக்கு, சும்மா கிடையாது இருந்தாலும். ஸோ பெட்டர் லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னால எல்லா சாஸையும் ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு புரிய வச்சு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பேன். பட் யூ கைஸ் நீட் டு புட் இன் த ஒர்க். என்னால எல்லாத்தையுமே எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ த டிப் ஆஃப் ஐஸ்பர்க். அதை எப்படி நேவிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டேனா, இது கனெக்ஷன் இருக்கு.
இப்படி நீ டாட்டை கனெக்ட் பண்ணிக்கும். இன்னும் உனக்கு விவரமா வேணா ChatGPT கிட்ட போய் கேளு. நான் இந்த மாதிரி நிறைய டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உனக்கு காமிச்சது ஜஸ்ட் ஒரு 2 photos தான். அது உனக்கு ஈஸியா புரியணுமென்றதுக்காக அந்த 2 photos தான் நான் அப்படியே ஷோ பண்ணேன். பட் இன் ரியாலிட்டி அது அப்படி வேலை செய்யாது. இவ்வளவு ஈஸியா இருந்தா எல்லாரும் நியூஸை ட்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. நீ கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்டை கரெக்டா கொடுத்தனா ChatGPT உனக்கு கரெக்டா கொடுத்துரும். ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க இந்த மாதிரி தேடி கத்துக்கோங்க. ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும். ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது உனக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். சார்ட்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. டெக்னிக்கல்ஸும் வேணும், ஃபண்டமெண்டல்ஸும் வேணும். பட் இந்த அடுத்த 4 வருஷம்ன்றது ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப அதிகமா அப்ளை பண்ணும், சின்ஸ் இட் இஸ் அ ட்ரம்ப்ஸ் எரா. ஸோ பெட்டர் ட்ரை டு லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபண்டமெண்டல்ஸ் படிங்க, ChatGPT கிட்ட கேளுங்க, யூடியூப்ல பாருங்க, ஸ்டே அப்டேட்டட். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அடுத்து எங்கேயாவது ஏதாவது நடக்க போதா? ஏன்னா நீ விளையாடுற இடம் ஃபைனான்சியல் மார்க்கெட். ஒன்னும் இல்லை, எவனாவது எங்கேயாவது குண்டு போடுவான். நீ இங்க ட்ரேட் எடுத்து வச்சிருப்ப, திடீர்னு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஏன் உனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் எங்கேயாவது குண்டு போட்டு வச்சிருப்பான். நீ எல்லாமே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. ப்ரோ எல்லாமே இருந்தது ப்ரோ, A+ ப்ரோ, எல்லா செக்லிஸ்டும் டிக் ஆச்சு ப்ரோ, ஏன் ப்ரோ ஃபெயில் ஆச்சு? நீ அப்பன்னு பார்த்து என்ன பண்ணிருப்ப, திடீர்னு 2% 3% ரிஸ்க் போயிருப்ப. அது உன்னோட A+ ஹை ப்ராபபிலிட்டி மாடல் அப்படின்றதுனால நீ ரிஸ்க் அதிகமா போயிருப்ப. அவன் எங்கேயாவது எதையாவது என்ன பண்ணி வச்சிருப்பான், உனக்கு இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், உன்னோட 2% காலியா இருக்கும். இல்ல அந்த மாதிரி நியூஸ் ஸ்லிப்பேஜ் ஆகி அக்கௌண்ட் ப்ளோ ஆகிற ஸ்டேஜ் கூட போயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து அன்பிரடிக்டபிள் நியூஸ். சர்க்குன்னு வரும் மார்க்கெட்ல திடீர்னு. அந்த இடத்துல நீ போட்டிருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் மார்க்கெட் மதிக்காது. ஸோ பெட்டர் ட்ரை டு லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோக்கான ரீச் பார்ப்பேன். இது எப்படி கன்வே ஆயிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல இன்னும் புரியலன்னா எனக்கு தயவு செஞ்சு உங்க தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எனக்கு பர்சனலா நிறைய பேர் DM பண்றீங்க, பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, கத்துக்கிட்டேன் ப்ரோ அப்படி இப்படின்னு. பட் அதை கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி தேடிட்டு இருக்க வேற யாருக்காவது இது என்னோட வீடியோ போய் சேரும் அவங்களுக்கு. ஏன்னா கமெண்ட்ஸ் போட்டாதான் யூடியூபுக்கு புரியும், ஓகே இதனால மக்கள் வந்து கொஞ்சம் பயனடைகிறாங்க, இதை நம்ம இன்னும் நிறைய பேருக்கு புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புஷ் பண்ணுவோம். ஸோ பெட்டர் ட்ரை டு ட்ராப் யுவர் தாட்ஸ் இன் த கமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் DMing மீ. நான் கமெண்ட்ஸ் பார்க்காம இருக்க மாட்டேன். என் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் நான் லைக் பண்ணி ரிப்ளை பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் யுவர் தாட்ஸ். ஆர் உனக்கு இதுல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டியா, இல்லை ஏதாவது புரிஞ்சுதா, இல்லை இன்னும் நான் என்ன பண்ணணும், நான் என்ன வீடியோஸ் போடணும் நெக்ஸ்ட் அப்படின்ற உன்னோட தாட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணு. அப்பதான் எனக்கு தெரியும். பிளஸ் லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ சும்மா தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், என் கண்டென்ட்ஸ் செக் பண்ணி பாரு. இஃப் யூ ஃபைண்ட் மை கண்டென்ட் வர்த் அண்ட் வேல்யூபிள், ஜஸ்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சும்மா பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்காங்க. பெல் பட்டன்ல போயிட்டு ஆல் இருக்கும், அதுல போயிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் லைவ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லி லைவ் வருவேன் காலையில. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அப்ப கூட வந்து என்ன கேட்டுக்கலாம். டெய்லி காலைல லைவ் வருவேன். வீக்லி 3 வீடியோஸ் 2 வீடியோஸ் வந்துடும். வீக்லி 3 வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருப்பேன். லைக் எவ்ரி 2 டே ஒன்ஸ் ஒரு வீடியோ போடலாம். சரி வீக்லி 3 வீடியோஸ் வந்துடும். எவ்ரி வீக் சண்டே லைவ் வருவேன். வீக்லி அவுட்லுக் போல ஒரு 2 hours ஈவினிங் போல. அப்புறம் எவ்ரிடே மார்னிங் லைவ் வந்துடும் 10 AM அப்புறம். So yeah, that's all guys. Hope you find something useful in this video. இதோட பார்ட் 2 வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கு நான் மற்ற கிரிஞ்சு கிரியேட்டர் மாதிரி பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். Like if you guys really need to know more about fundamentals, just drop a comment and I will try to explain it in a way that anyone can understand. எல்லாருக்கும் புரியும்படி நான் ஒரு வீடியோ ட்ரை பண்ணி மேக் பண்றேன். இப்போ இந்த வீடியோ அதுக்கு அந்த ஃபார்மேட்ல தான் நான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும் அந்த வீடியோ அப்படின்றதுக்காக. எவ்வளவு சிம்பிளா என்னால ரொம்ப காம்ப்ளெக்ஸா எடுத்துட்டு போக முடியாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ, அடுத்தடுத்த நியூஸஸ் எப்படி ப்ரோ, FOMC எப்படி ப்ரோ, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ப்ரோ, PMI எப்படி ப்ரோ, ISM எப்படி ப்ரோ அப்படின்றதெல்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க. I will try to do or make a video about it. Okay, so until then உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. Until then stay safe, take care, trade responsibly and trade carefully. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பீஸ் guys, பீஸ், stay safe. I came, I saw, I conquered.